வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பதவிக்கு வருவதற்கு முன்பு உள்ள 2 மாதத்திற்கு மேற்பட்ட காலத்தை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் ஒன்றை நடத்த ஈரான் முயற்சி செய்யலாம் என இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பினுள் எச்சரிக்கை எழுந்துள்ளது. இஸ்ரேலிய உளவுத்துறை சேவைகளின் உளவு தகவல்கள், அமெரிக்க இராணுவத்தோடு உளவுத்துறை பகிர்வு ஆகியவை சூழ்நிலை மதிப்பீடுகளை தீவிரப்படுத்த தொடங்கியுள்ளன. இது அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் முக்கியமான முன்னேற்றங்களை அடிப்படையாக கொண்டது. இஸ்ரேலின் அரசியல் தலைமை தனது சொந்த இராணுவ மற்றும் ராஜதந்திர மூலோபாயத்தை வடிவமைக்க ட்ரம்பின் முன்மொழியப்பட்ட ஈரான் கொள்கையினை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். ஈரானின் அணுசக்தி அபிலாஷைகளை தடுப்பதற்கான ராஜதந்திர முயற்சிகளை ட்ரம்ப் இப்போதே தொடங்கிவிட்டதாக பாதுகாப்பு சமூகத்தில் உள்ள பலர் நம்புகிறார்கள். ஆனால் அது ஈரானை செயலிழக்க செய்யும் ஒரு பெரிய தாக்குதலின் பின்னரே நடக்கும் என்று கூறப்படுகிறது. அது ஈரான் மீது அமெரிக்க தாக்குதல் அல்ல, அமெரிக்க ஆதரவுடன் கூடிய இஸ்ரேலிய தாக்குதல் என்கிறார்கள் அவர்கள். சில பாதுகாப்பு அதிகாரிகள் சமீபகால மாநாட்டில் ட்ரம்பின் அறிக்கைகளை நினைவு கூர்ந்தனர். அவரது ஒரு அறிக்கையில் ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்காது, இருப்பினும் அணு ஆயுதத்தை தயாரிப்பது என்பது ஈரானிய தலைமையால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நாம் போரை தொடங்குவதை தவிர வேறு வழியில்லை என்றார் ட்ரம்ப். புதிய போர்களை தொடங்குவதை விட போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டதாக அவர் கூறினார். அவர் உத்தேசித்துள்ள முறைகள் பற்றிய கேள்விகள் உள்ளன. தனிப்பட்ட விவாதங்களில் ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் இன்னமும் சில மாதங்கள் இருந்தால் ஈரானின் பொருளாதாரத்தை சீர்குலைக்க கூடுதல் பொருளாதார தடைகளை விதித்திருப்பேன் என்று ட்ரம்ப் தனது கூட்டாளிகளிடம் கூறியதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. இப்போது இஸ்ரேலுக்கான கேள்வி என்னவென்றால், பிரதமர் நேதன்யாகுவின் அரசாங்கம் ஈரானுக்கு எதிரான ஒரு புதிய சுற்று பொருளாதார தடைகளில் ட்ரம்புடன் இணைந்திருக்குமா அல்லது ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து ஒரு பெரிய அளவிலான இராணுவ முயற்சிக்கு அழுத்தம் கொடுக்குமா என்பதுதான். இன்று வரை ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த விரிவான கொள்கையினை ட்ரம்ப் வழங்கவில்லை. மூத்த ஐடிஎஃப் அதிகாரிகள் ஈரானின் சமீபகால இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதலுக்கு தயாரிப்பில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்க மத்திய கட்டளை தளம் சென்கோம் மற்றும் பிரிட்டிஷ் கூட்டாளிகள் உட்பட உயர்மட்ட அமெரிக்க அரசாங்க அதிகாரிகளுக்கும் இடையே நெருக்கமான ஒருங்கிணைப்பை வலியுறுத்தியுள்ளனர். மூத்த ஐடிஎஃப் அதிகாரிகளின் கூற்றின்படி இந்த ஒத்துழைப்பு செயற்பாட்டின் துல்லியம் மற்றும் செயல்திறன் இரண்டும் மேம்படுத்தப்பட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேல் மீதான தாக்குதலை விட்டு வெளியேறுவது ஈரானிய இஸ்லாமிய அரசின் ஆதரவாளர்களை அதிருப்தியில் ஆழ்த்தும். இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஈரானின் முக்கிய தற்காப்பு மற்றும் தாக்குதல் தளங்களை வெற்றிகரமாக குறிவைத்ததாக ஐடிஎஃப் தரவு குறிப்பிடுகிறது. இலக்குகளில் முக்கியமான ஈரானிய இடங்களை பாதுகாப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட 14 ரேடார் அமைப்புகள், தரையிலிருந்த விமான ஏவுகணை பேட்டரிகள், 4 S-300 வான் பாதுகாப்பு பேட்டரிகள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை எரிபொருள் தயாரிப்பில் ஈடுபட்ட இடங்கள் தாக்கி அளிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய மதிப்பீடுகள் தாக்குதல் ஈரானின் உற்பத்தி திறன்களை கணிசமாக பலவீனப்படுத்தியது. அதன் மூலோபாய தளங்கள் முன்னெப்போதையும் விட வான் தாக்குதலுக்கு ஆளாகி உள்ளன. தாக்குதலை தொடர்ந்து ஈராக், ஏமன், சிரியா மற்றும் லெபனான் ஆகிய நாடுகளில் ஈரான் தனது ஆதரவு இயக்கங்களை வலுப்படுத்துவதன் மூலம் பாதிப்பை ஈடுகட்ட முற்படலாம் என்று இஸ்ரேலிய வட்டாரங்கள் எதிர்பார்க்கின்றது. இந்த வலுவூட்டலில் மேம்பட்ட ஆயுதங்களை ஈரானிய ஆதரவு இயக்கங்களுக்கு கொடுப்பதில் அடங்கும். தரைவழி தாக்குதலுக்கான திட்டங்களை ஈரான் கைவிட வாய்ப்பில்லை என்றாலும் லெபனானில் இருந்து ரத்வான் படையின் திட்டமிடப்பட்ட ஊடுருவலுக்கு சிரியா அல்லது ஜொர்டான் வழியாக மாற்று வழிகளை பரிசீலிக்கலாம் என்று பாதுகாப்பு அதிகாரிகள் மேலும் குறிப்பிட்டனர். கடந்த ஆண்டில் ஈரான் 60% அளவில் அதிக யுரேனியத்தை செறிவூட்டியிருந்தாலும் அணு ஆயுதத்திற்கு தேவையான 90% செறிவூட்டல் அளவை ஈரான் இன்னமும் எட்டவில்லை என்று இஸ்ரேலிய உளவுத்துறை மதிப்பீடுகள் காட்டுகின்றன. அதே நேரத்தில் இந்த வளர்ச்சி ஈரானின் திறனை 90% செறிவூட்டலை விரைவாக அடையும் திறனை விரிவுபடுத்தியுள்ளது. இது ஈரானை ஒரு அணு ஆயுத நாடாக மாற்றிவிடும். இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகளின் மேலதிக மதிப்பீடுகள் உள்ளன. அவற்றில் ஏமன் மற்றும் ஈரானில் இஸ்ரேலிய விமானப்படை நடவடிக்கைகளை ஈரான் கூர்ந்து கவனிக்கிறது. அத்துடன் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் கட்டமைப்பை கருத்தில் கொண்டு இஸ்ரேலிய விமானப்படை அமெரிக்க ஆதரவின்றி அதிக அளவிலான அழிவை அடைவதில் சவால்களை எதிர்கொள்ளக்கூடும் என்று சுட்டிக்காட்டுகிறது.